கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். திருத்துவம் உண்டா அல்லது திரியேகமா அல்லது ஒரே தேவனா, இதை பற்றிய சப்ஜெக்ட் இன்று என்று நான் நினைக்கிறேன். திருத்துவம், ஆதியிலேயே திருத்துவம் உண்டு என்று நாங்கள் சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை. ஆதியிலே திருத்துவம் உண்டு என்று நான் சொல்லவில்லை, வேதமும் அப்படி சொல்லவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏக தெய்வம், ஒரே தேவன் என்பதைத்தான் விசுவாசிக்கிறோம். ஒரே தேவன் என்பதைத்தான் விசுவாசிக்கிறோம். ஒரே தேவன் இந்த பூலோக மக்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக மூன்று ஆழ்த்தத்துவமாய் செயல்படுகிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஒரே தேவன் இந்த பூமி மக்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாய் மூன்று ஆழ்த்தத்துவமாய் செயல்படுகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பூமியின் ரட்சிப்பு முடிந்த பிறகு இந்த மூன்று ஆழ்த்தத்துவம் ஒன்றாகி எப்போதும் போலவே ஒரே தேவனாகத்தான் வெளிப்படுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் சாட்சியிடுவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சாட்சியிடுவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர், இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதை எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? இது பிராக்கெட்டில் போட்டிருக்குதுயா. அவர்கள் சொல்லுகிற கருத்தை இது பிராக்கெட்டில் போட்டிருக்கு. ஆங்கில பைபிளை வச்சிருக்கிறவங்க, கிங் ஜேம்ஸ் வச்சிருக்கிறவங்க எடுத்து பாருங்க, பிராக்கெட்டில் இல்லை. நம்முடைய வேத புத்தகம் என்பது, நம்முடைய வேதம் தமிழ் வேதமோ எந்த வேதமாக இருக்கட்டும், ஒரிஜினல் புத்தகங்கள் நம்மகிட்ட இல்லை. மோசே எழுதினதோ, ஏசாயா எழுதினதோ, யோவான் எழுதினதோ ஒரிஜினல் பேப்பர் நம்மகிட்ட இல்லை. ஒரிஜினல் நம்மிடத்தில் இல்லை. அந்த ஒரிஜினல் பேப்பர், அந்த ஒரிஜினல் புத்தகம், எழுத்துக்களெல்லாம் அழிந்து போகும்போது மறைந்து போகும்போது அதை பார்த்து நிறைய பேர் காப்பி எடுத்தார்கள். மேனுஸ்கிரிப்ட் என்ற பெயர் அதற்கு. மேனுஸ்கிரிப்ட் நிறைய பேர் காப்பி எடுத்தார்கள். இப்படி ஒவ்வொருவராய் காப்பி எடுத்து டெக்ஸ்ட் பைபிள் வேணும். இப்படி ஒவ்வொருத்தராய் காப்பி எடுத்து கடைசியில் ஒரு காப்பியை ஒருவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் தமிழில், ஒரு காப்பியை ஒருத்தர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். ஆக இங்கிலீஷ் புக்கில் பிராக்கெட்டில் அது இல்லை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அதில் மாத்திரம் இல்லை, இதை கார்த்தேஷ் என்ற ஒரு பெரிய வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், இது ஒரிஜினலில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு 2-3 ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி, ஆக இது உண்மையிலே ஒரிஜினலில் இல்லை என்றால் இதை இன்னும் ஏன் நம்முடைய புத்தகத்தில் வைத்திருக்க வேண்டும்? நம்மவர்கள் கிறுக்கி போடுங்கள். இன்னும் அதை கிறுக்கி போடாமல் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? அப்படி என்றால் உங்களுக்கே கிறுக்குவதற்கே பயமா இருக்குது. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் ஒரிஜினலை பார்த்தவன் ஒருவனும் இல்லை. ஆனால் பல மேனுஸ்கிரிப்டில் இருக்கிறது. அதில் ஒரு சிலதிலே பிராக்கெட் போடாமல் இருக்கிறது, ஒரு சிலதிலே பிராக்கெட் போட்டிருக்கிறது. ஆக பரலோகத்திலே சாட்சியிடுவர்கள் மூவர். இது ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தில் தான் மூவர் என்று சொல்லிவிட்டேன். மற்றபடி என் தேவன் 3 தேவன் அல்ல, ஒரே தேவன் தான். ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தில் தான் இப்படி ஆழ்த்தத்துவங்களாய் செயல்படுகிறார்கள். சங்கீதம் 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். குமாரனை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். தேவன் குமாரனாகிய தேவனை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று உன்னை ஜெனிப்பித்தேன். ஆக 2 பேர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லுகிறேன், சங்கீதம் 110:1, சங்கீதம் 110:1 எழுதப்பட்டிருக்கிறது. நம்மவர்கள் யாராவது வாசிக்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி. கர்த்தர் என் ஆண்டவரை, ஆண்டவர் என்றால் அதோனை இங்கிலீஷில், கர்த்தர் என்றால் எகோவா, எகோவா தேவன். அதோனை என்கிற ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசில் உட்காரும் என்றார். ஆக 2 தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவாகி தேவன் குமாரனாகிய தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆழ்த்துவ ரீதியிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14:23 நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக,
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் புளூரல், பன்மை, நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8:17 வாசிக்கலாம். யோவான் 8:17 எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேருடைய சாட்சி இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. நான் இயேசுவை ஒருவர் அனுப்பி இருக்கிறார். ஆக 2 ஆள் தத்துவம். அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆக 2 ஆள் தத்துவமாக இருக்கிறது. மொத்தத்திலே ஒரே தேவன். நாங்கள் விசுவாசிக்கிறது, வேதம் விசுவாசிக்க சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? தேவன் ஒருவர் தான், அவருக்கு வார்த்தை இருக்கிறது. தேவன் ஒருவர் தான், அவருக்கு வார்த்தை இருக்கிறது, அவருக்கு ஆவி இருக்கிறது, அவருக்கு வல்லமை இருக்கிறது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு மகிமை இருக்கிறது. ஒரே தேவனுக்கு. அந்த தேவனுடைய வார்த்தை தான் மாமிசமாகி நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது. அதற்கு பெயர் தான் இயேசு என்று பெயரிட்டிருக்கிறோம். அதே போல அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவராய் பூமிக்கு வந்திருக்கிறார். மற்றபடி அவங்கெல்லாம் அங்கெல்லாம் அப்படியே ஆழ்த்தத்துவமாக இருந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. தேவனுக்கு வார்த்தை இருக்கிறது, ஆவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரமெல்லாம் ஆழ்த்தத்துவமாக எங்கேயா போச்சு தெரியல. நமக்கு இந்த பூமிக்கு ஏற்ற, ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள் மாத்திரம் இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோவான் 14:7 வாசிக்கலாம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்னை அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் பிதாவையும் கண்டிருப்பீர்கள். 9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீர் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், மாமியாரை பார்த்தா மகளை பார்த்த மாதிரி. நம்ம ஊர்ல பழமொழி, எங்க ஊர்ல எல்லாம் பழமொழி, உங்க ஊர்ல இருக்க என்னமோ தெரியல. அந்த ஆளை பார்த்தாவே அதே போலதான் அடுத்த ஆள் இருக்கும்னு அர்த்தம். பிலிப்பியர் 2:6-8 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:6-8 வசனங்கள் ஒரு தேவனுடைய ரூபமாயிருந்தும். யாருங்க அவர்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவருக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இயேசு கிறிஸ்து பவுல் எழுதுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபெடுத்து மனுஷ சாயலானார். ஆக இவர் தேவனுக்கு சமமாய் இருந்தவர், தேவனுடைய ரூபமாய் இருந்தவர். அவரை கண்டாலே பிதாவை கண்டதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர் அங்கிருந்து இறங்கி மனிதனாய் வந்திருக்கிறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார் யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப குமாரன் வேறு, பிதா வேறு. குமாரன் தான் வெளிப்படுத்துகிறார் பிதாவை. யோவான் 14:16 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப பிதா ஒரு இடத்துல இருக்கிறாரு, இவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. நானே வழி, ஐ ஆம் த ரூட், ஐ ஆம் த வே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 12:45 என்று நினைக்கிறேன், 20:45 என்று நினைக்கிறேன், 20:45 என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். 12:45 என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னை அனுப்பினவர், he is not coming straight away. ஒரு ஆளு அனுப்பி இருக்கிறார், இயேசுவை அனுப்பினவரை காண்கிறான். அடுத்த ஒரு வசனம் யோவான் 14:23-24 ஏற்கனவே நான் வாசித்து விட்டேன். அடுத்து யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும், அவர் அனுப்பியிருக்கிறார், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே
நித்திய ஜீவன். இதை அறியாதவர்கள் நித்திய நரகத்துக்கு தான் போவார்கள். அடுத்து யோவான் 8:17-18 சொல்லுகிறது. யோவான் 8:17-18 வாய்த்து விட்டோம். அடுத்தது யோவான் 17:21-22 வசனங்கள் சொல்லுகிறது. 17:21-22 அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நம்மில் ஒன்றாயிருக்கிறோம்னா இந்த சபையார் எல்லாருமே தேவனில் ஒன்றாயிருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே ஆளா? இல்லை, ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பட் ஆக்சுவலா இன் ஃபிகரேட்டிவ் லெவல் we are all different. ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே மகிமை, ஒரே மாட்சிமை, இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி டிஃபரெண்ட். நீரும் நானும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதே போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 14:16 எழுதப்பட்டிருக்கிறது. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். 16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். ஒரு ஆள் இல்லைன்னா வேண்டிக்க முடியுமா? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன், பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றவாளன், நான் ஒரு தேற்றவாளன், நான் போய் பிதாவை வேண்டிக் கொண்டு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். நான் அல்ல, வேறொரு தேற்றவாளன் வருவார் என்று யோவான் 14:16 எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 15:26 எழுதப்பட்டிருக்கிறது. 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவுக்கு போயிட்டு பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ ஆவியாகிய தேற்றவாளன் வேற, அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற நானே என்னை பற்றி சாட்சி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அவர் வேறொரு தேற்றவாளன். பிதாவினிடத்தில் போய் அங்கே வேண்டிக் கொண்டு வேறொரு தேற்றவாளனை அவர் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நான் வரும்போதல்ல, நான் வந்துட்டு போயிட்டேன், இப்போ போறேன். அவர் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். உபாகமம் 18 வாசித்தீர்கள் என்றால், உபாகமம் 18 மிகவும் முக்கியமான அதிகாரம். உபாகமம் 18 இயேசு தேவன் சொல்லுகிறார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன் என்று தேவன் சொல்லுகிறார் மோசேயிடம். உன்னை போல நானே வர்றேன்னு சொல்ல, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, யோவான் இல்ல உபாகமம் 18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். யார் அந்த தீர்க்கதரிசி? அப்போஸ்தலர் 3:22-23 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7:37 எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து. ஆக அவர் வார்த்தையை தான் கீழ்ப்படின நீங்க எல்லாரும் என்று அப்பொழுதே மோசேயிடம், மோசே முந்தின மோசே, இவர் பிந்தின மோசே என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அடுத்த ஒரு காரியம், ஏசாயா 9:6 ஏசாயா 9:6 எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஒருவர், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா அப்படி சொன்னோன்னே பிதா தான் இங்க வந்துட்டாருன்றாங்க. பிதா தான் வந்துட்டாருன்னு சொன்னா உபாகம் 18 பொய். நான் பிதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். நான் போயிட்டு வேறொரு தேற்றவாளன் அனுப்புறேன் என்று சொன்னது பொய். நம் தேவன் பொய் சொல்லுவாரா? நம் தேவன் சொல்லுகிறதெல்லாம் மெய். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? 9:6 நித்திய பிதா என்பது அர்த்தம் என்ன? நித்திய பிதா என்றால் ஒரிஜினல் லாங்குவேஜில் படிக்கணும், ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி. அதனுடைய அர்த்தம் என்ன? பிளானர் ஆஃப் ஏஜஸ்,
காலங்காலமாய் காலங்களை நிர்மாணிக்கிறவராயிருப்பார். காலங்களை நிர்மாணிக்கிறவராய் இந்த வரப்போகிற இயேசு கிறிஸ்து இருப்பார் என்ற அர்த்தம் ஒழிய நீங்களும் நானும் நினைக்கபடி பிதா என்று அர்த்தம் அல்ல. இன்னொரு காரியம், பிதா இவர்தான் பிதா என்றால் சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்ல தேவையில்லை. சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டு தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்ல தேவையில்லை. அல்ல, இவர் வேற, பிதா வேற, தேவன் வேற. அடுத்த ஒரு காரியம், ஆவியானவரை பற்றி சொல்ல போகிறேன் இப்பொழுது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனம். 1 கொரிந்தியர் 15:45. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆயிட்டு இருக்கு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அவர் மனுஷனாய் இருக்கிற வரைக்கும் தான் பிந்தின ஆதாம். இப்போ அவர் மனுஷனா இல்லை, தெய்வீகமாய் போய் இருக்கிறார். அங்கே மனித ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தெய்வீகமாய் போயிருக்கிறார், மனித ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் லைஃப் கிவிங் ஸ்பிரிட். லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஆதாம். அப்படி என்றால் அதனாலதான் அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறவன் நான். லைஃப் கிவிங் ஸ்பிரிட் இந்த இயேசு கிறிஸ்து. இவர் ஆவியாய் இருக்கிறவர். இவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர். அந்த ஆவியிலே தான் எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நோவா காலத்திலிருந்தே பூரா காரியமும் அந்த ஆவியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் தான் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5 அதிகாரம் 43 அடிக்கடி சொல்லுவார்கள். இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு இதுக்கு நான் போறேன். இன்றைக்கு தேதியிலே நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சில் உட்கார்ந்திருக்கிறார். இதை விசுவாசிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று இந்த வேத புத்தகத்தை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன். பிதாவுடைய வலது பார்சில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி என்றால் பிதா வேறு, இவர் வேறு. பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தோம் என்றால் பிதாவிடத்திலே உனக்காகவும் எனக்காகவும் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் பிதா வேறு, இயேசு வேறு என்று அர்த்தம். ஆக இந்த காரியங்களை புரிந்து விட்டால் போதும். நோ மோர் கொஸ்டின்ஸ் அட் ஆல். அடுத்தது இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 5 அதிகாரம் 43 வசனத்தில் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். இதில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். அப்படி என்றால் பிதாவுடைய பேரு இயேசுதான்றாங்க. வேதத்திலே நான் படித்த வரைக்கும், மத்தேயு 1 அதிகாரம் வரைக்கும் தேவனுக்கு இயேசு என்று பெயர் இருந்ததாய் சரித்திரம் இல்லை. இதிலே இல்லை, ஒன்னும் இல்லை. ஆக அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தவன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் அடுத்த வசனம் யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், இவர் நாமத்தினாலேயே பரிசுத்த ஆவியானவர் வரான். பரிசுத்த ஆவியானவருக்கு பேரும் இயேசுதானா? ஆக தேவன், நாங்களாம் சினிமா பைத்தியமா இருந்தவன். நான் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாள், ரெட்டை வேடம் எம்ஜிஆர். இப்போ 3 வேடத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரே தேவன் 3 வேடம் போட்டுட்டு வர்றாராம். முதல்ல பிதாவா நிக்கிறாராங்க, அதுக்கப்புறமா இயேசு வர்றாராம். அவரே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஆவியானவரா திரும்பி வர்றாராம். அப்படி அல்ல இங்கே சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று எழுதப்பட்டிருக்க. இதனுடைய அர்த்தம் என்ன? முதலில் நாமம் என்றால் என்னதென்று புரிங்க வேண்டும். நாமம் என்றால் பெயர் மட்டும் என்று அர்த்தம் அல்ல. நாமம் என்றால் பெயர் என்று மாத்திரம் அர்த்தம் அல்ல. 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் அதிலே கோலியாத்தை எதிர்ப்பதற்கு தாவீது போகிறான். தாவீது போகும்போது கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17:45 நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே தாவீது போகிறார். அப்படி என்றால் தாவீதுடைய பேரு கர்த்தருடைய பேரா? இல்லை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நாமம் என்றால் கர்த்தருடைய வல்லமையோடு வந்திருக்கிறேன், கர்த்தருடைய அதிகாரத்தோடு வந்திருக்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தோடு வந்திருக்கிறேன்.
போனான், சென்றான், வென்றான், ஜெயித்தான். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையோடு வந்தார், பிதாவினுடைய வல்லமையோடு வந்தார், பிதாவினுடைய அதிகாரத்தோடு வந்தார். மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்னும் ஏராளம் சொல்ல வேண்டியிருக்கிறது, நேரமில்லை. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எதிரணியர் வந்து மூவர் தனித்தனி என்று சொல்லி போய்விட்டார். தேவன் ஆவியானவர், இயேசு சொன்னார் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியானவராகவும் ரூபமானவராகவும் செயல்படுவர் ஒருவர் என்று நான் விளக்கப் போகிறேன். அதற்கு முன்பாக இந்த சாட்டை விக்கிரக அது செய்வது பாவம், விக்கிரக ஆராதனை சொன்னார். அது இப்போ ஸ்கூலில் பம்பரம் இன்னும் படிக்கணும்னா பம்பரம் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி மீன் படிக்கணும்னா படித்து தான் ஆகணும். அதே மாதிரி அதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம், அது தவறில்லை. சரி, அடுத்தது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை பேசினார். அது பழைய பிரதியில் இல்லை, அது மலையாள பைபிள் இல்லை, கன்னடத்தில் இல்லை, தெலுங்கில் இல்லை. இதிலும் இதற்கு முன்பு உள்ள வேதாகமத்தில் அது இல்லை. அதற்கு தெளிவை வைத்திருக்கிறேன். அது அந்த பேஜை அப்படியே வைத்திருக்கிறேன். அந்த பேஜினுடைய விளக்கம் வாசிக்கும் முறையிலும் வைத்திருக்கிறேன். ஆர்சி பைபிளும் பழைய பைபிளில் இல்லை. இதை உங்களுக்கு நான் உங்கள் கையில் இதை கொடுப்பேன். அப்படியானால் அது புகுத்தப்பட்டது என்பது உறுதியாகிறது. அடுத்ததாக, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிற வசனத்தை சொன்னார். அப்படியானால் அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர். சிருஷ்டியை தொழுது கொள்ள வேண்டுமா, சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டுமா? சிருஷ்டிக்கப்பட்டவரை, ஜெனிப்பிக்கப்பட்டவரை தொழுது கொள்ளக்கூடாது. ஆனால் அவரைத்தான் தொழுது கொள்கிறார்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறாது. சிருஷ்டியை தொழுது கொள்ளலாம் என்றால் அப்படி வேதம் சொல்லவில்லை. அவர் சிருஷ்டிக்கப்பட்டவரானால் அது தொழுது கொள்ளக்கூடாது. அது யாரை சொல்லி இருக்கிறது என்பதை நான் விளக்கம் தருகிறேன் பின்பு. அதே போல சங்கீதம் 110:1 சொன்னார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆடிக்கு போடுவரையிலும். யார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41 மேல் வாசிக்கும் பொழுது இயேசுதான் ஆண்டவர் என்று என்னை குறித்து தாவீது சொல்லியிருக்கான்னு சொல்கிறார். வலது பார்சம் என்றால் என்ன, அதையும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நேரம் இருந்தால் பேசுகிறேன். அதாவது அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இந்த நேரங்கள் முடிந்து ஒரு அரை மணி நேரம் கிடைக்குமா இருந்தால் அதை குறித்து தனியாக நான் விளக்கம் தருகிறேன். இதை முடிந்து நேரம் கிடைக்குமா இருந்தால் அதை தனியாக நான் விளக்கம் தருகிறேன். என்றால் இந்த நேரத்தில் அது பேச முடியாது. இது எங்கேருந்து வரணும்னா, தாவீதுக்கு நித்திய கட்டளை கொடுத்திருக்கிறார், அங்கேருந்து வரணும். எப்படி தீர்க்க தரிசனம் என்ன சொல்லி எங்கே நிறைவேறுது என்று அங்கேருந்து வரணும். அது இதுக்கு நேரம் இருக்காது. சரி, தேவன் வேறு பிதா வேறு என்று சொன்னார். தேவன் தான் பிதா என்பதை நான் நிரூபணம் தருகிறேன். அடுத்தது, அவர் வரும்போது சகல சத்தியம், அதாவது பரிசுத்தாவியாகிய வேறொரு தேற்றவாளன் சொன்னார். அந்த வேறொரு தேற்றவாளன் யார்? இயேசுதான். அதை குறித்து நான் தெளிவு தருகிறேன். அதே போல ஏசாயா 9:6 நித்திய பிதா என்பதை அல்லன்னு சொன்னார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க நியாயம் விசாரிக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியானால். அப்படினால் நித்திய பிதா யாரு? பிதாவாக தொழுது கொள்ள வேண்டியது யாரு? இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். வாசிங்கள், மார்க் 16:19 படியுங்கள். மார்க் 16:19 சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, 20ஆம் வசனம் என்ன சொல்லுவது பாருங்கள். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின், இவ்விதமாக கர்த்தர் சீசருடனே பேசிவிட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். 19ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு போய், இந்த அதிகாரம் பெற்ற சீசர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, கர்த்தர் இது மேல வசனம் சொல்லுது,
பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்தார், தேவனுடைய வலது பார்சல் உட்கார்ந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்படியானால் இங்கே அங்கே இருந்தாரா இல்ல சீசரோடு கூட இருந்தாரா? அங்கே இருந்தவர் யார்? வலது பார்சத்தில் இருந்தவர் யார்? சீசரோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தவர் யார்? 2 நபரா இல்ல 1 நபர் தானா? என் நாமத்தில் வருகிற தேற்றவாளன் சொன்னார். அப்ப தேற்றவாளன் எந்த நாமத்தில் வருகிறார் பார்க்க போகிறோம். நாமம் எல்லாம் என்றால் என்ன? நாமம் என்றால் வல்லமை, தகுதி, இதெல்லாம் சொன்னார். அப்படியானால் யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரன் நாமங்கள் யாவன, அந்த இடத்துல நான் இஸ்ரவேல் புத்திரன் தகுதி யாவன அப்படின்னு வாசித்தா போதுமா? அங்க சொல்லி இஸ்ரவேல் புத்திரன் நாமங்கள் யாவன அப்படின்னா பெயர்கள் யாவன, பெயர்கள் யாவன வர இடத்துல நான் இஸ்ரவேல் புத்திரன்கள் தகுதி யாவன அப்படின்னு வாசித்தா போதுமா? அல்ல அவள் வல்லமை யாவன அப்படின்னு வாசித்தா போதுமா? சரியாகுமா? அப்போஸ்தலர் நாமங்கள் யாவன, அந்த இடத்துல நான் அப்போஸ்தலர்களுக்கு வல்லமை யாவன அப்படின்னு வாசித்தா போதுமா? அப்ப பெயர் வந்துருமா அதுல? இப்போ அவர் புஸ்தகத்தில் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஒரே தேவன் ஆழ்த்தத்துவல் மூவராய், 3 நபராய், மூவராய் வெளிப்படுவதால் மூவரும் வெவ்வேறு ஆழ்த்தத்துவம் உடையவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நான் ஆவியானவராகவும் ரூபமானவர் செயல்படும் ஒருவர் என்று விளக்கப் போகிறேன். வேத வசனத்தில் மோசைக்கு கர்த்தருடைய தூதனானவராக தேவன் வெளிப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே நிற்கிறார், முள்செடியின் மேல் நிற்கிறார். அதை பார்க்கும்படி மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்பொழுது தேவன் மோசையை நோக்கி என்று வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் தான் அல்லது தேவன் தான் தூதனானவராக அங்கே முள்செடியின் மேல் நிற்கிறார். 6ஆம் வசனத்தில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்கிறார். 15ஆம் வசனத்தில் நான் தான் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல. அப்படியானால் தேவனாய கர்த்தரும் தேவனும் ஒரே நபர், 2 நபர் அல்ல. இங்கே இவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்கிறார். யாத்ரா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண போதுமா? நான் சொல்லிவிடுறேன், டைம் இல்லை. அங்கே 21, 22 அந்த உடன்படிக்கை பெட்டியில் கேருபீன் மத்தியில் நான் உனக்கு பேச வேண்டியதை பேசுவேன் சொல்கிறார். இவர் அந்த மலையிலே பார்த்தபடி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு என்று சொல்லிவிட்டார். இவர் ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் உண்டாக்கி விட்டார். எண்ணாக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இங்கே வருகிறார். அதை வாசியுங்கள். அங்கே இருந்து மோசையோடு கர்த்தர் பேசுகிறார் என்று வாசிக்கிறோம். யார்? முள்செடியின் மேல் தரிசனம் கொடுத்தவர் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள் ஆவியானவராக அங்கே பேசுகிற வாசியுங்கள். மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அப்போ தேவன் அங்கே இருந்து அவனோடு பேசுகிறார். யார்? இங்கே ரூபமானவராக நின்றவர், இங்கே முள்செடியின் மேல் நின்றவர் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க என்று சொன்னார். பரிசுத்த ஸ்தலம் உண்டாக்கப்பட்டது. இங்கே இவர் வாசம் பண்ணுகிறார் ஆவியானவராக. இங்கே இந்த ஜனங்களை என்னால் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்று அந்த எண்ணாபுஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்லுகிறார். பிள்ளைகளை கொண்டு போன்னு சொன்னார். என்னால் முடியாது, நான் இவர்களை பெற்றனோ என்று சொன்னபொழுது என்னை கொண்டு போடும் என்று சொன்னபொழுது அவர் கேட்கிறார். அவர் தேவன் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரர் 70 பேரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வா, உன்னில் இருக்கிற அதே ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுவேன் சொன்னார். எண்ணாபுஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 70 பேர் வருகிறார்கள், அவர்கள் மேல் ஆவி ஊற்றப்படுகிறது, தீர்க்க தரிசனம் பேசுகிறார்கள். அப்பொழுது யாரு? கர்த்தருடைய ஆவி. அப்பொழுது அந்த யோசுவா கேட்கிறார், இது இவர்கள் தீர்க்க தரிசனம் பேசுகிறார்கள், இவர்களை சும்மா இருக்க சொல்லும். மோசே சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா ஜனங்களிலும் தன்னுடைய ஆவியை ஊற்றி தீர்க்க தரிசனம் உரைத்த வைத்தால் நலமாயிருக்குமே. என்னாகும் 11:26. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஆவியானவராக இவர்கள் மேல் ஊற்றப்படுகிறது.
இங்கே மனாவோடத்திலிருந்தெல்லாம் பலி அங்கே எடுத்து போகிறார். இங்கே கானான் தேசம் வந்த பொழுது ஆலயம் வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வைக்கப்படுகிறது. அங்கே ஆலயத்தில் அவர் பேசுகிறார். 2 ராஜாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே இந்த எசேக்கியா போய் என்ன கேட்கிறார்? எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் கர்த்தரை நோக்கி கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே, நீர் மூவர் அல்ல, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். இங்க உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறவர், நீர் வானத்தை ஆவியானவராய் இருக்கிறவர், நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி. சரி, இப்படி சொன்ன உடனே யார்? எனக்கு ஒரு இங்கே ரூபமாய் தரிசனம் கொடுத்தவர் தான் ஆவியானவராய் இருக்கிறார். இங்கிருந்து அது ஆசரிப்பு கூடாரம் 40 ஆண்டுகளுக்கு பின்பு ஆலயத்தில் வருகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே தேவனாய் கர்த்தர் பேசுகிறார், தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். எசேக்கியாவுக்கு பதில் கொடுக்கிறார். 2 ராஜாவின் புத்தகம் அந்த 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில். இங்கே வந்தவர் யார்? ஆபிரகாமுக்கு அல்ல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவெல்லாம் கண்டது யாரை? இங்கே மோசே கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் சகித்தார் சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே மோசைக்கு தரிசனம் கொடுத்தவர் யார்? இங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறவர் யார்? இங்கே ஆலயத்தில் வந்தவர் யார்? அவர்தான் ஆலயமாக வந்தார். இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள் கட்டுவேன் என்று சொன்னார். யார்? இயேசுதான் சொன்னார். அவர்தான் இடிக்கப்பட்டு போகிறார், இனி வருவார். இங்கே இவர்தான் ஆவியானவர் வருகிறார். இங்கே அவருடைய ஆவி ஊற்றப்படுகிறது. இங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறார். இங்கே ஆலயமாக வருகிறார். ஆலயத்தை இடித்தார்கள். இன்று என்னை ஆலயமாக்கி அல்லது தேவனுடைய பிள்ளைகளை ஆலயமாக்கி ஆவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் நபர் அல்ல, 3ஆம் நபர் அல்ல, அங்கே ரூபமாய் தரிசனம் கொடுத்தவர் இங்கே ஆவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று சொல்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் 2 நபர் அல்ல, 3 நபர் அல்ல, ஒரே நபர். இவர்தான் வரப்போகிறார். இப்பொழுது இருக்கிறவர் தான் இனி வரப்போகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேறொரு பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றவாளன் சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு போய்விட்டார். போய்விட்ட பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் காணக்கூடாது, அவருடைய வேலை நடக்கக்கூடாது. ஆனால் பேதுரு ஐனேயாவே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படியுங்கள். பேதுரு ஐனேயாவை பார்த்து, ஐனேயாவே, நீ இன்னும் படுத்துக்கொண்டு இருப்பேன்னு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து நட என்று சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த ஐனேயாவை சுகமாக்குறார் என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? இங்கே தான் இருக்கிறார். வேறொரு தேற்றவாளனாய் வந்த அவர்தான் ஐனேயாவோடு கூட இருந்து, ஐனேயாவை பேதுருவோடு கூட இருந்து ஐனேயாவை சுகப்படுத்துகிறார். மட்டுமல்ல, பேதுருவை அந்த பவுலை அழைக்கிறது யார்? இவர் பிதாவின் வலது பார்சத்தில் தான் இருக்க வேண்டும். அந்த பவுலை அழைக்கிறவர் இயேசு அழைக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தும்படி அவர் வருகிறார். அப்போஸ்தலர் 9:1 படியுங்கள். அங்கே கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தும்படி. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி. யாரை பயமுறுத்தும்படி? கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தும்படி. யார் கர்த்தருடைய சீசர்கள்? அப்போஸ்தலர் அல்ல, மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதிகாரத்தை பெற்ற சீசர்கள் அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் இருக்கிறார்கள். 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவி, இங்கே கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது, இங்கேயும் கர்த்தருடைய ஆவிதான் இறங்குகிறது. தேவனாய் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார் சொன்னபடி அங்கே 2ஆம் அதிகாரத்தில் மாம்சமான யாவர் மேலும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். அப்படியானால் இந்த சீசர்கள் யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள்? தேவனாய் கர்த்தருடைய ஆவியை. இங்கே சீசர்களை பயமுறுத்தும்படி அந்த அப்போஸ்தலர் 9:1 வருகிறார். ஆனால் 4ஆம் வசனத்தில் இயேசுப்பா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்த? அப்படியானால் சீசருக்குள் இருந்த ஆவி யாருடைய ஆவி? சீசருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தது தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் ஆவி. இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் சீசருக்குள் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. அதாவது பவுல்
இயேசுவை துன்பப்படுத்த வரவில்லை, சீசர்களை துன்பப்படுத்த வருகிறார். அப்பொழுது அந்த இயேசு கேட்கிறார், சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிறவர் கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? அப்படியானால் அந்த அந்த சீசருக்குள் இருந்த ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஆவி. இது மறுதளிக்க முடியாது. மாத்திரமல்ல, இங்கே மூன்றாம் நபர் தான் இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஜெப ஆலய தலைவனாய் கிறிஸ்துவுக்கும் அவன் வீட்டாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. கொடுத்த உடனே அன்று கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, யார் கர்த்தர்? அப்போஸ்தலர் 9:5 அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துற இயேசு நானு. அப்படியானால் அந்த கர்த்தர் இயேசு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அந்த அவர் பவுலுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் பவுல் அருகே நின்று, இந்த கொரிந்து பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ தைரியமாய் சுவிசேஷ பிரசங்கி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்படியானால் அந்த சத்தியாவியானவராக வேறொரு தேற்றவாளனாக இந்த பவுல் அப்போஸ்தலனோடு கூட இருந்தது யார்? தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு 1:13 அந்த வசனம் அங்கே சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய. அப்படியானால் பவுலை பலப்படுத்திக் கொண்டிருந்தவர் யார்? பவுல் அடி வாங்கும் போது பவுலை பலப்படுத்தினது யார்? பவுல் ஜெயிலில் கிடக்கும் போது பவுலை பலப்படுத்தினது யார்? 2 தீமோத்தேயு 4:22 படியுங்கள். இயேசு இங்க தேற்றவாளனா இருந்தது இயேசு அல்ல என்று நீங்கள் சாட்சி தர வேண்டும், வசனாதாரம் தர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியுடனே கூட இருப்பாராக. இந்த வசனத்தை மறுகடந்து வேறொரு தேற்றவாளன் என்பது வேற என்று நீங்கள் சாட்சி தர வேண்டும். அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படியுங்கள். பிலிப்பியர் 4:13 என்னை பவுல் அப்போது சொல்லுகிறார், அடி வாங்கும் போது சொல்லுகிறார், ஜெயிலில் கிடக்கும் போது சொல்லுகிறார், பட்டினி கிடக்கும் போது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துற மூன்றானவராலே என்றல்ல, என்னை பலப்படுத்துற வேறொரு தேற்றவாளன் இல்லை. வேறொரு தேற்றவாளன் யாரு? இந்த சரீரத்தை, மனித சரீரத்தை மாற்றி வேறொரு தேற்றவாளனாக வருகிறேன் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த திருத்துவத்தில் மூன்றானவர் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் வசன ஆதாரத்தோடு கூட. இப்ப ஆக தேவன் ஆவியானவரும் ரூபமானவராகவும் தான் செயல்படுகிறார். தேவன் இன்று போல் என்றும் காணக்கூடாத ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதுதான் இந்த வேதாகமம் முழுவதுமாக சூட்டி காட்டுகிறது. காணக்கூடாத தேவன் அன்னை மரியாள் மூலம் மனித ரூபம் எடுத்து இங்கே வருகிறார். இங்கே வந்து அவர் செய்ய வேண்டிய சகலத்தையும் செய்துவிட்டு போய்விட்டார். அவர்தான் இருக்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். இருக்கிறவர் வேற நபர் அல்ல, இருந்தவர் வேற நபர் அல்ல, வருகிறவர் வேற நபர் அல்ல. இருக்கிறவர் யாரோ அவர் தான் இருந்தார். அவர் இருந்தவர் இருக்கிறவர் யாரோ அவர் தான் வரப்போகிறார். இப்ப இங்கே ஆவியானவர் இருக்கிறவர் தான் வரப்போகிறார். இங்கே இருந்தவர் தான் இருக்கிறார். அதை மாற்ற முடியாது. வெளிப்படுத்தல் 1:8 அதை சொல்லுகிறது. அதனால் ஆவியானவரால் ரூபமான செயல்படு ஒருவர். இப்பொழுது இந்த பாஸ்டர் சேவியர் அவர்கள் வந்து 3 நபரை வெளிப்படுத்த வேண்டும். 3 அவர் சொன்னது போல ஆழ்த்தத்துவத்தில் 3 வேறு வேறு நபர்கள். நான் ஒரு ஆவியானவர் ரூபமான செயல்படுவர் ஒருவர் என்று விளக்கிவிட்டேன். பரிசுத்தாவியான ஒரு நபர், குமாரன் ஒரு நபர், பிதா ஒரு நபர். பிதா ஆவியா இருக்கிறார், பரிசுத்தாவி ஆவி. இது 2 ஆவி வேதம் வெளிப்படுத்தவில்லை. 2 ஆவி அல்ல, ஒரு ஆவி என்று வெளிப்படுத்த வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு ரூபம் இல்லை. பரிசுத்தாவி ஆவியா இருக்கிறார். இந்த குமாரன் யார்? 3 நபரை எனக்கு தனித்தனியாக சொல்ல வேண்டும். தனித்தனியாக சொல்லி திருத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தினால் திருத்துவம் உண்டு, இல்லாவிட்டால் திருத்துவம் துரோபதேசம். இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. நீங்கள் திருத்துவத்தை வெளிப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். சேவியரையா வந்து சொல்லி போனார், மூல வாசையில் 1 யோவான் 5:7 இல்லாவிட்டால் அதை கிறுக்க போட வேண்டும். அதை கிறுக்கி போட வேண்டியது நாங்கள் அல்ல, அதை கிறுக்கி போட வேண்டியது எதை செய்ய வேண்டியானாலும் இந்த இதை பிரிண்ட் பண்ண அவர்கள். நாங்கள் அதை கிறுக்கி போட எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அவர்களிடம் சொல்ல வேண்டியது. மட்டுமல்ல, இந்த இதற்கு இது ஆதாரத்தோடு, இதுக்கு முந்தின தமிழ் பைபிளில் இல்லை என்று ஆதாரத்தோடு பதிப்பை வைத்திருக்கிறேன். அவர்கள்
அங்கே மூலப்பிரதியில் இருந்தால் அதை போடாமல் எடுப்பாங்களா? மலையாளத்தில் இல்லை, கன்னடத்தில் இல்லை, தெலுங்கில் இல்லை, ஏன் அவர்கள் வேற யாராவது பைபிள் இருந்து வச்சிருக்காங்களா? அதான் என்னுடைய கேள்வி. இதில் பிராக்கெட்டில் புகுத்த வேண்டிய காரணம் என்ன? இது ஆதாரத்தை வைத்திருக்கிறேன், ஆதாரம் இல்லாவிட்டால் சரி. அதை மலையாளத்தில் ஒன்று அதை വാസിங்க, മലയാളത്തിൽ இருக்கா பாருங்க. യേശു ദൈവപുത്രൻ എന്ന് വിശ്വസിക്കുന്നവൻ അല്ലാതെ ആരാകുന്നു ലോകത്തെ ജയിക്കുന്നവൻ? ജലത്താലും രക്തത്താലും വന്നവൻ ഇവനാകുന്നു യേശു ക്രിസ്തു തന്നെ. ജലത്താൽ മാത്രമല്ല, ജലത്താലും രക്തത്താലും തന്നെ. ആത്മാവ് സാക്ഷ്യം പറയുന്നു, ആത്മാവ് സത്യമല്ലോ. സാക്ഷ്യം പറയുന്നവർ മൂവരുണ്ട്, ആത്മാവ്, ജലം, രക്തം. ഈ മൂന്നിന്റെയും സാക്ഷ്യം ഒന്ന് തന്നെ. അപ്പൊ ആത്മാവും ജലവും രക്തവും മൂന്ന് ദൈവമാ? ആത്മാവും ജലവും രക്തവും മൂന്ന് ദൈവങ്ങളാ? பரலோகத்தில் சாட்சியுள்ள மூவரும் சொல்லி அங்கே பிராக்கெட்டில் அதில் இல்லை, இங்கே பிராக்கெட் இருக்கு. அதில் பிராக்கெட்டில் இல்லாத கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் இப்போ வாசித்தீர்கள். அதனால் அது புகுத்தப்பட்டது என்கிறது உறுதியாகிறது. மட்டுமல்ல, இயேசு வேற தேவன் வேற என்று சொல்லி இங்கே சொன்னார். இயேசு வேற தேவன் வேற. முதலாவது, நான் தேவன் என்கிறது ஆவியாக இருக்கிறவர், ஆவியானவராக செயல்படுவன் தேவன். ஆவியானவராகவும் ரூபமானவராக செயல்படுற ஒருவன் என்று நான் சாட்சியம் வைத்து விட்டேன். இவர் போல் சொன்னார், தேவன் வேறு, தேவன் வேற, இயேசு வேற என்று சொன்னார். தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் தீர்க்கதரிசியிடத்தில் பேசியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பேசினது யாரு? தேவன். அப்போஸ்தலர் 3:18 இயேசு கிறிஸ்து இங்கே இரத்தம் சிந்துவார் என்று சொல்லி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறு என்று எழுதியிருக்கிறது. இங்கே என்ன எழுதியிருக்கிறது? தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 1:10-12 இந்த ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை. அப்படியானால் தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்த ஆவியானவர் தேவனா, கிறிஸ்துவின் ஆவியா? தீர்க்கதரிசிகள் உள்ளிருந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவியா, தேவனுடைய ஆவியா? தேவன் வேற, இயேசு வேறன்னு சொல்லிவிட்டார். இப்போ அது ரெண்டும் வேற வேறதான் என்று விளக்கம் தர வேண்டும். தேவன் என்றால் பன்மை என்று சொல்லிவிட்டார், ஏலோகிம் என்றால் அது பன்மை என்று சொல்லிவிட்டார். இந்த வேதாகமத்தில் நியாயவிதிசம் 3:8 பாகால் பேரீத்தை தேவன் சொல்லியிருக்கிறது. 3 தேவனா? பாகால் பேரீத்து 3 தேவனா? ஏலோகிம் தானா? நியாயவிதிசம் 11:24 காமோஸ் ஏலோகிம், நியாயவிதிசம் 16:23 தாகோன் ஏலோகிம், 1 ராஜா 11:5 அஸ்தரோத் ஏலோகிம். தேவன் என்றால் ஏலோகிம் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் தேவன் தான், இவர்கள் மூவர் தான் என்று விளக்கம் தர வேண்டும். பாகால் பேரீத்து ஏலோகிம், 2 ராஜா 19:37 நித்ரோத் ஏலோகிம். அவ்வாறு இவர்களெல்லாம் ஏலோகிம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நியாயாதிபதி 16:23 பெலிஸ்தரின் பிரபுக்கள் தங்களுடைய பகைஞர் சிம்சோனை தம்முடைய தேவன் ஏலோகிம் நம்முடைய கைகள் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய நாகோனுக்கு அல்லது ஏலோகிக்கு ஒரு பெரிய பலியை செலுத்தினார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்படியானால் இவர்கள் எல்லாம் ஏலோகி தான் என்று விளக்கம் தர வேண்டும். இவர்கள் எல்லாம் ஏலோகி மூவர் இவர்கள் எல்லாம் மூவர் தான் எனக்கு விளக்கம் தர வேண்டும். சரி, பிதா எப்படி இருக்கிறார்? அவருடைய வலது பார்சம் என்ன? இப்போ பிதாவின் வலது பார்சம் என்று சொல்லிவிட்டீர்கள். வேதாகமம் சொல்லுகிறது தேவன் அல்லது பிதா, தேவன் தான் பிதா, தேவன் பிதா ஆவியாக இருக்கிறார் என்று. அவருடைய வலது பார்சம் எப்படி இருக்கிறது, எந்த திசையை நோக்கி இருக்கிறது எனக்கு தெளிவு தர வேண்டும். அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23:23 24 என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நேரடியாக சொல்லுகிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்ல. அப்படியானால் இந்த உலகத்தில் உலகம் எங்கிருந்து ஆரம்பமாகிறதோ அது முடிய வரையிலும் அவர்தான் தேவன். என்னுடைய கண்களுக்கு மறைவாக யார் எங்கே ஒளித்திருக்க கூடும்? நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறாரோ.
வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனை லட்சம் கோடி மைல் இருக்கிறது? இது ஃபுல்லாக நிரப்பது. இவருடைய வலது பார்சம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று எனக்கு விளக்கம் வேண்டும். இயேசு என்றால் நாமம் மாத்திரமல்ல, இயேசு என்ற பெயர் நாமம் மாத்திரமல்ல, பல அதிகாரங்களும் இருக்கிறது சொன்னார். அதுக்குள் பல அதிகாரங்கள் இருக்கிறது. அப்படி வேதாகம் சொல்லவில்லை. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்து என்று சொன்னார். ஏன் என் நாமத்தில் நாம் பிசாசுகளை துரத்துன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும்? இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற வேண்டிய இடத்துல அந்த அதிகாரம் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்காம நான் என் அதிகாரத்தை உபயோகிக்கிறேன், நீ போ பிசாசுன்னு சொல்ல வேண்டியதானே? இயேசு என்ற பெயரை எதற்காக உபயோகிக்க வேண்டும்? இயேசு என்ற பெயர் நாமம் அல்லாவிட்டால், இயேசு என்ற பெயர் நாமம் அல்லாவிட்டால் அந்த நாமத்தை எதற்காக உச்சரிக்க வேண்டும்? அந்த தேற்றவாளன் வேறொரு நபர்னு சொன்னார். நான் முதலாவது விளக்கம் கொடுத்து விட்டேன். தேற்றவாளனாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துதான் என்று அது மறுதலிக்கவில்லை. இப்ப பவுலை யார் அழைத்தது? வாசிங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படியுங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துற இயேசு தானே. யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துற இயேசு தானே. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 9 10 படிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி. யார் தரிசனமாகி? கர்த்தர் இயேசு தானே, அது வேற யாருமா? கர்த்தர் இயேசுவா வேற யாராவதா? இயேசு கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி. இது இல்ல, இது மூணாவது ஆள் நிரூபிக்கணும். வாசிங்க. நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பவுலோடு கூட இருந்தவர் யார்? பவுலோடு கூட இருந்தார் இயேசு அல்ல, மூணாம் நபர் நிரூபம் தர வேண்டும், ஆதாரம் தர வேண்டும். வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாடிங்க. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியானால் பவுலை பலப்படுத்தினது யார்? இப்ப இயேசுவே பொய்யா ஆக்கிட்டாங்க. மத்தேயு 18:20 படிங்க. இயேசுவே பொய்யர் ஆகிட்டார். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றான். இந்த இயேசு இருக்க கூடாது, மூன்றாம் நபரை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் 28:20 படிங்க. 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு இருக்க கூடாதுங்க. இயேசுங்க இல்லைன்னு நிரூபணம் தர வேண்டும். உலகம் இன்னும் முடியல, அதுக்கு விளக்கம் தரணும். அடுத்தது கொலோசர் 1:27 படிங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். இது இயேசு அல்ல, கிறிஸ்து அல்ல, மூணானவர் வேற. மூணானவர் விளக்கம் தரணும். மூணானவர் வேற. இயேசு இந்த இடத்துல எல்லாம் இயேசுவை குறித்து நீங்கள் விளக்கம் தரக்கூடாது. இது மூணாம் நபர் தான் விளக்கம் தரணும். என்னாகமும் 12ஆம் அதிகாரத்தில் மெரியாமும் ஆரோனும் மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வாருங்கள். அங்கே சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி தரிசனத்தில் அவனோடு பேசுவேன் சொல்கிறார். அதை வாசிங்க. 5ஆம் வசனம். அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பேசுகிறான். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். அப்படியானால் மோசைக்கு முகமுகமாக மோசோடு பேசினவரும் அந்த தீர்க்கதரிசிகளோடு தரிசனத்தில் பேசுவது 2ஆம் நபர் அல்ல, ஒரே நபர். 2ஆம் நபர் தான் விளக்கம் தர வேண்டும். அடுத்தது 1 பேரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வசனம் படிங்க.
உங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி மோசே சொல்லுகிறார், என்னை போல தீர்க்கதரிசியை. மோசைக்குள் இருந்த ஆவி யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. அந்த ஏசாயா சொல்லுகிறார், ஒரு பாலகன் பிறந்தார். அந்த அந்த ஏசாயாக்குள் இருந்த ஆவி, அதை படிங்க. அல்ல, 1 பேர் 1:10-11. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணார்கள். அப்பொழுது இந்த ஏசாயா தீர்க்கதரிசிகளுக்குள், மோசே தீர்க்கதரிசிக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மேன்மைகளையும். அப்படியானால் தீர்க்கதரிசிகள் பேசின ஆவியானவர் யார்? சிலுவைக்கு வந்தவர் யார்? 2 பேர் விளக்கம் தர வேண்டும். தீர்க்கதரிசிகள் பேசினவரும் சிலுவைக்கு வந்தவரும் ஒருவர் நான் நிரூபித்து விட்டேன், நீங்கள் 2 பேர் விளக்கம் தர வேண்டும். மட்டுமல்ல, இயேசுதான் இங்கே இருக்கிறார் நிரூபணம் நான் தந்துவிட்டேன், நீங்கள் அது மறுதளிக்க வேண்டும். இயேசுவின் ஞானஸ்நான வேளையை குறித்து பேசினீர்கள். இயேசுவின் ஞானஸ்நான வேளையில் 3 வருகிறார் என்று பேசினீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 3:16 இயேசு கிறிஸ்து ஒரு ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே தேவனுடைய ஆவி இறங்கி தேவனுடைய ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டார் எழுதியிருக்கு. யார்? தேவனுடைய ஆவியானவர். லூக்கா 3:22 பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டார். அப்ப தேவ ஆவியும், தேவன் ஆவியா இருக்கிறார், தேவ ஆவியும் பரிசுத்த ஆவியும் 2 அல்ல 1. இதை நீங்கள் மறுதளிக்க வேண்டும், 2 என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் உருவானவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் உருவாவி 30 ஆண்டுகளுக்கு பின்பு இங்கே வந்து நிற்கிறார். அவர் மேல் அதே பரிசுத்தாவினர் இறங்குகிறார். 2 நபர் அல்ல, 3 நபர் அல்ல, ஒரே நபர். தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியானுடைய கிரியை. தேவன் மாம்சம் வெளிப்பட்டார், 30 ஆண்டுகளுக்கு இங்கே பின்பு வருகிறார். உருவெடுத்தவரும் வந்து நிற்கிறவரும் ஒரே ஆள், இவர் தான் செயல்படுறார். தேவன் மாம்சம் வெளிப்பட்டார், தேவன் புறாவின் ரூபம் கொண்டார். பரிசுத்தாவியும் தேவாவியும் 1, 2 பேர் 3 பேர், நீங்கள் அதை மறுதளித்து பேச வேண்டும். ஆக பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவின் செயல்படுற அல்லது ஆவியான ரூபம் செயல்படுற ஒருவர், 3 நபரை நீங்கள் தனித்தனியாக எனக்கு விளக்கம் தர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.